ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. ஸ்வைன் பர்த்டேக்கு விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்வைனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உனக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். 2 பேருக்கும் ஒரே ஐடி தானே, அவங்களுமே பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே திரும்ப திரும்ப நன்றி. சரி, ஓகே. அன்னைக்கு ஸ்வைனோட பர்த்டேக்கு நம்ம கோயிலுக்கு போயிருந்தோமா, அந்த வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா அன்றைக்கி நான் வந்துட்டு அப்லோடு பண்ண முடியல. 2 நாளையுமே செம்ம வேலைங்க, முடியலைங்க. இங்கே உண்மையில் நிஜமாலுமே முடியல. நான் வேலையாக இருக்கிறதுனால நம்மளால் எடிட் பண்ண முடியலை. அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஓட்டு வேறு வருதுங்க. ஓட்டு இந்த டைம் எனக்கு ஓட்டு இங்கே இருக்குதுங்க. இந்த டைம் மட்டும் தான் நான் ஓட்டு போடாமல் சொல்லியிருக்காங்க. வர வருஷம் இல்லை, அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து எனக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஆதார் கார்டு வந்து இங்கே கிடையாதுங்க, நம்ம ஒடிசாவில் தான் இருக்குது. இருந்தாலுமே எப்படியோ எனக்கு ஓட்டு லிஸ்ட்டு வந்துருச்சுங்க. என்னோடய ஆதார் கார்டு வந்து ஒடிசா அட்ரஸில் தாங்க இருக்குது. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு ஓட் லிஸ்ட்டில் வந்திருக்குங்க என்னோடய பேர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைம் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குங்க நம்ம ஒரு ஓட்டை மிஸ் பண்ணணும்? நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்க. நல்ல ஒரு சிஎம் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். யாருமே ஓட்டு போடுங்க, ஓட்டை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு சிஎம்மை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்கங்க ஓட்டு போடுறதுக்காக. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். நம்ம ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா? நான் ஸ்வைன் சொல்லிட்டாங்க, ஓட்டு போட வேணும்னு சொன்னாங்க. நீ வந்துரு ஊருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் வந்துட்டு ஓட்டு போட்டு வரேன். சப்போஸ் அப்படி நான் வந்தேன்னா நான் ஓட்டு போட திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, பார்க்கலாம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டேன்னா நான் ஓட்டு போட கண்டிப்பாக நான் வருவேன். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர் வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஒடிசா ஊரும் இந்த ஊரும் ஒத்து போகுது, ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒடிசாவும் கிராமம் தாங்க, நம்ம ஊரும் கிராமம் தான். நம்ம ஊருன்னு இல்லைங்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அது கிராமமாக இருந்தால் இப்படி தாங்க இருக்கும். கிராமத்துலலாம் வாழ்கிறதெல்லாம் ஒரு கொடுத்து வச்சுருக்குதுங்க. என்னை கேட்டால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எங்கேயே நான் ஒரு மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தேன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு கிராமத்தில் இருந்து வாழ்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ஒடிசாவிலையுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் சுத்தமான காற்று சுவாசிக்கலாம், சுத்தமான தண்ணி குடிக்கலாங்க, நல்லா நிம்மதியாக இருக்கலாங்க. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மற்றபடி இங்கே சிட்டியில் வாழ்கிறதுலாம் அது ஒரு வாழ்க்கையே இல்லைங்க. 4 பேர்கிட்ட பேசி சந்தோஷமாக சிரித்து பேசி விளையாண்டுட்டு இருக்கிறது அது வேறு மாதிரி. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போன வீடியோ பார்க்கலாம். இந்த வாரம் சரி வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது. நம்ம இன்ட்ரோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை பார்க்க வேண்டியதான் பார்க்குறேன். இப்போ கரெக்டாக மணி 5 மணி ஆயிடுச்சு. சரி வாங்க, சரி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலை டிஃபன் என்னென்னா இட்லி தான். இட்லியுமே நம்ம ரெடி பண்ணணும். எல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஸ்வைனுக்கு பர்த்டேவா, அதனால் அதுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை சட்னி தான். அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்குவேன். எனக்கு இட்லிக்கு இந்த தேங்காய் சட்னியை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால தான் எனக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய், பச்சை மிளகாய் துருவி வச்சுருக்கேன். இது நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் தம்பி கடைக்கு போய் சொல்லியிருந்தேன், தக்காளி பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையிலேருந்து எனக்கு செம்ம வேலைங்க. காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் இன்றைக்கி அலசி விட்டோமா கோயிலுக்கு போகிறதுனால, அதுலேயே வேலை. அப்புறம் வந்து இட்லி செய்யணும், சட்னி செய்யணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு ஊட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கிளம்பி போகணும். நானுமே சாப்பிட போகிறேன். இட்லி சூடாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட்டே போயிடுவேன். தம்பிக்குமே வந்துட்டு இட்லி கொடுக்கணும். அவன் இப்போ சாப்பிட மாட்டான், போகும்போது தான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன். எனக்கு இட்லிலாம் சுட்ட உடனே சாப்பிடணும். அந்த ஹாட் பாக்ஸில் வச்சு சாப்பிட்டா கூட எனக்கு பிடிக்காதுங்க. சட்னியுமே வச்சுட்டேன். அதுவும் கேஸ் வேறு கம்மியாக இருக்குதா, நான் விறகடுப்பில் தான் செஞ்சேன். ஏன்னா அம்மாவுமே விறகடுப்பில் தான் செய்வாங்க. ஏதோ டீ போட்டுக்கலாம், சுடுதண்ணி போட்டுக்கலாம், அந்த மாதிரி நான் மட்டும்தான் அம்மா வந்துட்டு கேஸில் செய்வாங்க. மற்றபடி விறகடுப்பு தான். நானுமே விறகடுப்பில் தான் செஞ்சேன் எல்லாமே. நாங்களுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். போகிறது வந்துட்டு நான், தம்பி, பூவா 3 பேர் போகிறோம். தம்பி வந்துட்டு கோயிலுக்கு வரல, வேறு விஷயமா வர்றாங்க, என் கூட தான் வராங்க. இப்போ எந்த கோயிலுக்கு போகிறோம்னா வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போகிறோம். அது வந்துட்டு வேதாரண்யத்தில் தாங்க இருக்குது. வேதாரண்யத்தில் பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பெரிய கோயிலுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெரிய கோயில் இருக்குல்ல, அது மாதிரி எங்கள் ஊருக்கு வேதாரண்யத்தில் இருக்கிற பெரிய கோயில் தாங்க. அங்கே தான் போயிட்டு யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னாலுமே நம்ம அங்கே போய் தான் சாமி கும்பிட்டு வருவோம். அடுத்து காளியம்மன் கோயிலுக்கு போவாங்க. காளியம்மன் கோயிலுக்கு போகலை, சரி இங்கே நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே போகிறோம்.
நானுமே இந்த கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. அதனால தான் இன்றைக்கி போகலான்ட்ருக்கேன். வெயில் வர அதிகமாக இருக்குதுங்க. பூவா எப்படி தான் கொண்டு வரதுன்னு தெரியலை. அப்படியே நம்ம ஊரையும் பார்த்துட்டு வாங்க. நம்ம வீட்டுக்கும் நம்ம பஸ் ஏற போகிறோம்ல, அங்கேயுமே 2 கிலோமீட்டர் தூரம் வேணுங்க. அதனால தான் ஆட்டோவில் போகிறோம். பஸ்ஸும் இருக்குது, 1-2 பஸ்ஸு போகுது. அது டைமுக்கு நம்ம கரெக்டாக வரல. அதனால தான் நம்ம ஆட்டோவிலே போகிறோம். நம்மளுமே இறங்க போகிறவங்க மெயின் ரோடு வந்துருச்சு. இந்த மெயின் ரோடு போகுது இல்லைங்க, இது தாங்க வந்துட்டு நாகப்பட்டினம் போகிற ரோடு. இதில் வந்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு போகுது இல்லைங்க. இதில் வந்துட்டு ரைட் சைடு போகிறது நாகப்பட்டினம், லெஃப்ட் சைடு போகிறது வந்துட்டு வேதாரண்யங்க. இங்கே இறங்குற ரோடு வந்துட்டு இந்த சைடு வர ரோடு தான் நம்ம ஊருக்குள்ளே போகிற ரோடு. இங்கே தான் நம்ம இறங்கணும். நம்மளுமே பஸ் ஏறிட்டோம். வேதாரண்யம் போகிற பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கோம். இந்த பஸ்ஸில் போகிறது எனக்கு வந்துட்டு பழைய ஞாபகம்லாம் வந்து போகுதுங்க. நான் வந்துட்டு இங்கே வேதாரண்யத்தில் வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போவாங்க. அங்கே ஸ்கூல் பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க எல்லாருமே இதெல்லாம் இந்த ஒரு மினி பஸ் நம்ம ஊருக்குள்ளே வருங்க. இதெல்லாம் மெயின் ரோட்டில் போகிற பஸ்ஸு. நம்ம ஊருக்குள்ளேருந்து மினி பஸ் போங்க, இதுக்குன்னே போகுங்க. அதில் நாங்கள் சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக போவோங்க. உண்மையிலே ஞாபகம் வருது எனக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த நிகழ்வுகள்லாம் திரும்ப வராதா அப்படின்ட்டு. பஸ்ஸில் வர சாங் ஓடிருச்சு. காப்ரேட் வந்துட போகுதுங்க. கடையில் காப்ரேட் வரக்கூடாதுங்க. பஸ் ஸ்டாண்டுமே வந்துடுச்சு பாருங்கள். இதான் நம்ம வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்டு. ரொம்ப பெருசாகலாம் இருக்காதுங்க, ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் பாருங்கள். நம்மளுமே இறங்க போகிறோம். கொஞ்சம் தூரம் தான், நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதாங்க நம்ம கோயிலுக்கு போகிற ரோடு. நம்ம இதாங்க பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கிட்டு நம்ம நடந்து போகிறோம் பாருங்கள். ஹோட்டல் கடையெல்லாம் பார்த்தாக்கே எனக்கு வயிற்று பசிக்கும் தெரியும். இந்த ஹோட்டல் கடையெல்லாம் பார்த்தா எனக்கு வயிற்று பசிக்கும் தெரியும். எனக்கு உண்மையில வயிறு பசிக்குதுடா. அதான் ஹோட்டல் கடையை பார்க்கக்கூடாது. அங்கே இருக்க பாருங்க கோயில். எப்போயுமே நம்ம வந்துட்டு பேக் சைடு தாங்க நம்ம சாமி கும்பிடுவோம். ஏன்னா அங்கே தாங்க தேங்காய் வாழைப்பழம்னு வச்சுருக்காங்க. இதாங்க ஃப்ரெண்டு சைடு கோயிலுக்கு முன்னாடி வர தம்பி பாரு, சாப்பாடு ரெடி. போலாமா? இந்த சைடு வந்து 13 வருஷம் ஆகுதா? நீ மலேசியா போயிட்டு இருந்தேன். நான் எப்படி வர முடியும்? நான் வந்தேன் ரொம்ப வருஷம் ஆகுது. நான் ஸ்கூலு எக்ஸாம் எழுதக்குள்ள இங்கே தான் வந்தேன். இங்கே எனக்கு வந்து 10th எக்ஸாம் டுட்டோரியல். இவங்க உள்ளே இருக்கிறது வந்துட்டு ஈஸ்வரன், வேதாரண்யேஸ்வரர். சிவன் தான் இருக்கார் உள்ள. கோயிலோட வரலாறு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நம்ம அர்ச்சனை சாமான் அர்ச்சனை வந்து நெய் தீபமாக எடுத்துருவோம். இங்கே இருக்காங்க பாருங்க. சுடுதுங்க தர சாமி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இருக்கட்டுமா, இருக்கட்டும். இவர் தான் பிள்ளையார், தொப்புள் விநாயகர். இவர் தான் வணங்கிட்டு போகணும். ஸ்வயன்பருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சுங்க. வெளியில் தான் நிற்கிறோம்.
இன்றைக்கி சுவயனுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், சுவயனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. இன்றைக்கி நான் மேட்ச்சில் வின் பண்ணிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து மேட்ச் இருந்ததுங்க. மேட்ச்சில் வின் பண்ணிட்டேன்ட்டு அவ்வளோ சந்தோஷம். நான் வீடியோ உள்ளே எடுத்தாங்க. நான் உள்ளே வந்து கருவறையெல்லாம் உள்ளே எல்லாம் போய் எடுக்கலைங்க. நான் வெளியில் தாங்க எடுத்தேன். அதுக்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கங்கேயுமே வந்துட்டு ஃபோட்டோவுக்கெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. நான் வெளி சைடு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு லாஸ்ட்டுங்க நான் சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சுன்னு வர்றவங்கள வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் உள்ளார வச்சு எங்களை பூட்டிட்டாங்க. எப்படின்னா கோயிலுக்கு உள்ளே வருவாங்கல்ல, அவங்க வந்துடுவாங்க, டைம் முடிஞ்சிருச்சதுனால பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருமே உள்ளே வரல. அதுக்கப்புறம் தான் எங்களை வெளியில் விட்டாங்க. கொஞ்ச நேரம் அதனால் உள்ளே இருந்ததுனால நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவுக்கு தான் சொன்னாங்க எடுக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ வந்து நான் சுற்றிட்டு வரேங்க கோயிலை. வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மேலே பாருங்கள் நந்தி அழகாக இருக்குது பாருங்கள். தம்பியும் பூவும் வரலங்க, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நீ மட்டும் சுற்றிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அங்கே உட்காந்துருக்காங்க. நான் மட்டும் தாங்க நடந்து போய்ட்டு சுற்றிட்டு வரேன். செம்ம சூடாக இருக்க கால் வேறு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புல்லில் தாங்க நடந்து போனேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இங்கே வரும்போதுங்க இங்கே கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் இப்போ எடுக்கலாம் அலோடு உண்டுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ எக்ஸாம் எழுதியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரை நாங்கள் வந்துட்டு எழுதி வச்சுட்டு வருவாங்க அந்த கோயிலில். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லைங்க, நிறைய மாற்றமாக இருக்குது. யாருமே இல்லை பாருங்கள், நான் மட்டும் தாங்க சுற்றிட்டு வரேன். ஏன்னா கோயிலை மூடிட்டாங்கல்ல, அதனால் வரலாம். ஒரு 3 மணிக்கு மேலே தாங்க வருவாங்க. இதெல்லாம் பேக் சைடு உள்ளதுங்க. இந்த ஒரு வழி இருக்குது பாருங்கங்க, பேக் சைடு உள்ள வழின்னு சொன்னல, இந்த வழியில் தாங்க எல்லாருமே வருவாங்க. இந்த சைடில் கடத்தெருவு நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சைடு முன்னாடி தானே வந்தோம், அந்த சைடு கடத்தெருவு அந்த பூ பழமெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே இந்த சைடு வருவாங்க. ஆனால் நான் வந்துட்டு எப்போவுமே நம்ம கோயிலுக்கு முன்னாடி தாங்க வரணும். அங்கே தான் கொடிமரமெல்லாம் இருக்குது. இந்த கோயிலை கட்டினது யாருன்னா பூதம் கட்டினதுன்னு சொன்னாங்க. அது என்னென்னு உண்மையாக என்னென்னு தெரியல எனக்கு. ஆனால் வரலாறுல அப்படி தான் இருக்குது. நைட்டு ஆனால் கட்டிருமாங்க, விடிஞ்சிருச்சுன்னா ஓடிடுமாங்க, அந்த மாதிரி தான் கட்டினதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்குள்ளே ஒரு வந்துட்டு குகை ஒன்று இருக்குங்க. இந்த குகை வந்துட்டு இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அது வழியாக போகிறதுங்க. இந்த கோயிலுக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குதுங்க. அந்த காலத்தில் குகை வழியாக தாங்க போனது. இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள். இந்த குளத்தில் யாருமே இறங்க மாட்டாங்க. ஃபுல்லாக வந்துட்டு கேட் போட்டிருக்காங்க. என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் தாங்க இப்போ வந்துட்டு ஊரில் யாராவது டெத் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி கொண்டுட்டு போய் தாங்க அங்கே வந்துட்டு இந்த கருமாதி வைப்பாங்கள்ல, அந்த டைமில் பூஜை பண்ணுவாங்கள்ல, அந்த தண்ணியை கொண்டு போய் தாங்க பூஜை பண்ணுவாங்க. என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு வகையில் வந்துட்டு பாவம் போக்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே தான் இருக்கும். அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையணும்ல, அதுக்காக கூட இருக்கலாம். இங்கே இருக்காங்க பாருங்கள் நாகக்கன்னிகள். இந்த மரத்தில் தொட்டில் கட்டியிருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கயிறு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் வேண்டிக்கிட்டால் நடக்கும் போல். நம்மளுமே சுற்றிட்டு வந்து உக்காந்துட்டோம். பூவாவுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு, தண்ணி குடிச்சிட்ருக்கான் பாருங்கள். நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் பூவா மட்டும் தான் வந்தோம். தம்பி வேலை விஷயமா வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. தம்பி வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு வடை. அப்புறம் வந்துட்டு இது என்ன போண்டா, வெங்காய போண்டா. அப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் பரோட்டா சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப பசியாக இருந்துச்சா, பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சா, அதனால் பரோட்டா சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இது நைட் எடுத்த வீடியோ. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. இதான் எங்கள் வீட்டு சாமி பாருங்கள். எங்கள் அம்மா தான் கும்பிடுவாங்க, ஆனால் இன்றைக்கி நான் தாங்க கும்பிட்டுருக்கேன். பூ இல்லைங்க, பூ கம்மியாக தான் நம்ம செடியில் இருந்துச்சு. நம்ம வீட்டில் என்ன சாமி இருக்குன்னு பார்த்துக்கலாமா? எப்பவும் போல 5 சாமி இருக்குதா. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க, ஓம் சக்தி இருக்காங்க. ஓம் சக்தி வந்து எங்கள் அம்மா அப்பா மாலை போட்டாங்க இதுக்கு முன்னாடி, இப்போ போடுறதில்ல, அந்த இருக்காங்க. அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குதுங்க, சிவன் பார்வதி. அப்புறம் முருகர் இருக்கார் பாருங்கள். இது வந்து ஆண்டிகுளத்தில் உள்ள முருகருங்க. தம்பி இந்த டைம் பழனிக்கு போயிருந்தாங்களா, வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கீழே ஒரு வந்துட்டு கீழே தட்டில் இருக்காங்க பாருங்கள், வேலு, அப்புறம் முருகர், அதுவுமே வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சாயப்பாவும் நமக்கு பிடிச்ச சாயப்பாவும் இருக்கார். அப்புறம் வந்துட்டு குபேரலட்சுமி, குபேரர் இருக்கார். சாயப்பா ஃபோட்டோ வந்து சீர்டிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அது உடஞ்சி போச்சு, இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்து இவங்க தான் நம்ம குலதெய்வம், மதுரை வீரன். இதில் இருக்குது மதுரை மீனாட்சி.
அவங்களுக்குமே ஒரு தீபம். அப்புறம் இவங்க தாங்க நம்ம வந்துட்டு மகமாயி அம்மன். இவங்க யாருன்னா அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சிங்க. அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்களாங்க அம்மை நோயால். அதுக்கப்புறம் அவங்க தெய்வமாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டிலன்னு நம்ம எந்த ஜாதகத்தில் பார்த்தாலும் எந்த சோசியத்தில் பார்த்தாலும் இப்படி தாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வச்சு வழிபடுங்க உங்கள் வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இதுமாரி வழிபடுவோம். இந்த உண்டியலில் நாங்கள் காசு சேர்த்து வர்ற ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வந்துட்டு கூழ் செஞ்சு நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்போம். அப்புறம் அம்மா வந்துட்டு வளையல், பட்டு துணி எல்லாமே மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்தாலும் ஏதாவது ஒரு நகை எடுத்தாலும் அங்கே வச்சுட்டு தான் நாங்கள் செய்வோம். எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு அப்படியே நடக்கும். அம்மா கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.